சமாதானத்தின் தெய்வம் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவியாத்ம சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு கீழே உள்ள வசனம் சொல்லுது, உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். அல்லேலூயா. அழைத்தவர் நம்மை பரிசுத்தப்படுத்துவார். அல்லேலூயா. அழைத்தவர் நமக்கு சமாதானத்தை தருவார். அல்லேலூயா. ஒருபோது கைவிடுகிற தேவன். அல்லேலூயா. ஓகே, நம்ம நிறைய அடையாளங்களை நாம் தியானித்து வருகிறோம். அதில் நேற்று வரையிலும் 7 அடையாளங்களை நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், பார்த்துருக்குறோம். ஞாபகம் இருக்குதானே? ஒன்றுனா சொல்லுங்க பாப்பா, சீக்கிரம் சொல்லுங்க பாப்பா. ஒன்றா முதல் இஸ்ரவேல் மறுபடியும் ஸ்தாபிக்கப்பட்டது. 2வது சொல்லுங்க, பார்த்தாது சொல்லுங்க சத்தமா. யூதர்கள் மறுபடியும் கூட்டி சேர்க்கப்பட்டார்கள். 3வது நான் எழுதுறதுக்கு எதுவுமே சொல்லலையே, நீங்க என்ன உட்காந்து எழுதிட்டு இருக்கிறீங்க? ஆமா, சொல்லுங்க. மறுபடியும் எருசலேம் யூதர்களால் ஆக்கிரமிக்கப்படும். 4வது இஸ்ரவேல் செழி தோன்றும். ஓகே. 5வது வேதாகம் எபிரேய மொழியில மறுமலர்ச்சியை குறித்து நம்ம என்ன செய்தோம், பார்த்தோம். அடுத்து 8வது, சாரி 7வது, சரி 6வது ராணுவங்களில் இருக்கிற மறுமலர்ச்சி. 7வது உலக அரசியல் இருக்கிறதான திருப்பம், அதாவது மற்றவர்கள் எல்லாரையும் திரும்பி பார்க்குற அளவுக்கு உலக அரசியல் என்ன செய்யப்படும், காணப்படும் என்று நம்ம நேற்று வரையிலும் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே, சரி, இன்றைக்கு போதும்னு நினைக்கிறேன். ஆமாம், இன்னைக்கு எப்படியாவது ஒரு 3 முடிக்கணும் அப்படின்ற ஒரு யோசனையில தான் என்ன செஞ்சுருக்கிறேன், வந்திருக்கிறேன். அதனால இன்னைக்கு ரொம்ப கேள்விகள் எல்லாம் குறைச்சிக்கிட்டேன் நிறைய. சரியா? ஓகே, ஓகே. அடுத்ததாக லூக்கா 21ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை வாசிப்போம். பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும், தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும். 25வது வசனத்தை வாசிங்க. சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும், பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாமே இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கான அடையாளங்கள். முதல்ல 11வது வசனத்துல பார்த்தோம், மகா பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் என்ன செய்யும், உண்டாகும். அடுத்து வானத்துல பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும். இதெல்லாம் இப்போ நடந்துட்டு இருக்குதானே? ஆமா, ஆமா. இப்போ அடுத்து இதுல 25வது வசனத்துல வாசிக்குவோம், சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளம் தோன்றும். அடுத்து வாசிக்கிறோம், கீழே வாசிக்குமோ, பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கண்ணும் உண்டாயிருக்கும், சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாமே இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகைக்கான அடையாளங்களாக காணப்படுகிறது. அல்லேலூயா. ஓகே, ஒரு 5 அடையாளங்களை நான் சொல்லுகிறேன். அதில் நம்ம ஒரு 3 எண்ணத்தை மட்டும் என்ன செய்யலாம், தியானிக்கலாம். 5 அடையாளங்கள். முதல் அடையாளம் நிலநடுக்கங்கள். எழுதிக்கோங்க. அந்த எழுதிட்டீங்க தானே, வசனத்தை எழுதிட்டீங்கல்ல. அடுத்து முதல்ல எழுது நிலநடுக்கங்கள். 2வது பஞ்சங்கள். நிலநடுக்கங்கள், 2வது பஞ்சங்கள்,
மூன்றாவது வாதை நோய்கள். நான்காவது வானத்தில் தோன்றும் அதிர்ச்சி நிகழ்வுகள். வானத்தில் தோன்றும் அதிர்ச்சி நிகழ்வுகள். ஐந்தாவது கர்ச்சிக்கிற கடல் அலைகள். கர்ச்சிக்கிற கடல் அலைகள். ஓகே, எழுதிட்டீங்களா? சரி, அப்போ இந்த சம்பவங்கள் எல்லாமே இப்பொழுது என்ன செய்யப்படுகிறது? நடைபெற்று கொண்டிருக்கிறது. நிலநடுக்கங்கள் அது அநேகமாக இருக்குது, நிறைய நிலநடுக்கங்கள் இருக்குது. பஞ்சங்கள் சமீப காலம் வரையிலும் நம்ம நிறைய இடங்கள்ல என்ன செய்தோம்? பஞ்சங்களை பார்த்தோம். வாதை நோய்கள் சொல்லவே வேண்டாம், நல்ல அனுபவத்தில் போயிட்டு வந்திருக்கிறோம். ஆமாம், வானத்தில் தோன்றும் அதிர்ச்சி நிகழ்வுகள். திடீர்னால என்ன ஆகும்? வானத்தில் ஏதோ ஒன்று ஒரு பறந்து போகிறது, ஏதோ தட்டு போகிறது என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அதிர்ச்சி நிகழ்வு. இப்போ ரீசெண்டாக ஒருத்தவங்க சொன்னாங்கல்ல, அவ்வளோ நாளும் வெளிநாடுகளில் தான் அந்த பறக்கும் தட்டு வந்தது. இப்போ இடையில தமிழ்நாட்டிலையா இந்தியாவுக்குள்ள ஏதோ ஹைதராபாத்தில் நினைக்கிறேன், ஏதோ யாரோ பார்த்துருக்குறாங்க, அது ஒரு பறக்கும் தட்டு ஒன்று பறந்து அப்படியே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துச்சு. ஆமாம், எல்லா இடங்களிலும் அது என்ன செய்யப்பட்டிருக்கிறது? என்ன இந்த சம்பவங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? நடந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்ச்சிக்கிற கடல் அலைகள். கடலை பற்றி சுனாமிக்கு அப்புறம் என்னன்னே கணிக்க முடியல. எப்பனாலும் என்ன வேணாலும் என்ன செய்யும்? நடக்கும். இப்போ சவக்கடல் நியூஸ் பார்த்தீங்களா? இப்போ ரீசெண்டாக சவக்கடல் ஃபுல்லாகவே வற்றி போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கிறது. சவக்கடல் வற்றி போயிட்டு அதற்கு உள்ளாக உள் ஏரியாவில் மீன்கள் என்ன செய்கிறது? வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிற ஒரு நியூஸ் பரவி கொண்டிருக்கிறது. திரும்பவும் பைபிள் வசனத்தின்படி அது மறுபடியும் ஒரு பெரிய ஒரு ஆறை போல, பெரிய ஒரு கடலை போல அது மறுபடியும் புதுப்பிக்கப்படுகிற காலம் வரும். சீக்கிரத்தில் வந்துடும். ஆமாம், அது ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ஒரு செகண்டில் கடல் உள்வாங்குது, ஒரு செகண்டில் கடல் வெளியே வருது. அதுவும் நடக்கிறதுக்கு பெரிய நேரம்லாம் ஒன்றும் ஆகாது. இப்போ நடந்துச்சான்னு கூட தெரியாது, அப்படிதான் இருக்கும். ஏன்னா அப்படிதான் இப்போ இருக்கிற காலங்களும் நேரங்களும் என்ன செய்யிட்டு இருக்குது? போய்கொண்டே இருக்கிறது. ஓகே, ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் அவனுடைய 19ஆம் சங்கீதம் அவனுடைய 1வது வசனத்தை வாசிப்போம். 19:1. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியைகளை அறிவிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. அவருடைய 2ஆம் வருகைக்கான அடையாளங்களையும் என்ன செய்கிறது? வெளிப்படுத்துகிறது. அவருடைய மகிமையை மாத்திரம் வெளிப்படுத்துகிறதாக அல்ல, அவருடைய 2ஆம் வருகைக்கான, இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கான அடையாளங்களையும் என்ன செய்கிறது? வானங்கள் வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அடையாளங்களின் மூலமாக தான் நம்ம என்ன செய்கிறோம்? கண்டுகொள்கிறோம். இயேசு கிறிஸ்து சீக்கிரமா என்ன செய்ய போகிறார்? வரப்போகிறார். சீக்கிரமாக மத்திய காலத்துல அவர் வரப்போகிறார். அவர் மறுபடியும் நம்ம என்ன செய்வார்? நம்ம என்ன செய்வார்? கவனிக்கிறீங்களா? ஆமா, கவனிங்க. சரியா? ஓகே, மறுபடியும் ஆண்டவர் என்ன செய்வார்? மறுபடியும் நம்மை சேர்த்து கொள்வார். அதுக்கு கீழே உள்ள வசனங்களை வாசிப்போம். பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. வாசிங்க. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகினும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும்
அவைகளின் வசனங்கள் கடைசி வரைக்கும் செல்லுகிறது. போதும். இங்கே வாசிக்கிறோம், சூரியனுக்கு கீழே இருக்கிற எல்லாமே, அதாவது என்ன சொல்ல போனா 3வது வசனத்துல வாசிக்கிறோம், எந்த இயற்கைக்கும், நம்ம இன்னைக்கு பார்க்கறது இயற்கையை குறித்து தான் பார்க்க போறோம், சரியா? இயற்கை குறித்து பார்க்க போறோம். எந்த இயற்கைக்கும் பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை. ஆனா அவைகளை என்ன செய்யாது, சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. எந்த மரமும் பேசி நம்ம என்ன செஞ்சது இல்லை, பார்த்ததில்லை. எந்த இயற்கையும் நம்மகிட்ட பேசி என்ன செய்தது இல்லை, ஆனா பார்த்ததில்லை. ஆனா இங்க வசனம் சொல்லுகிறது, அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் என்ன செய்யும், செல்லும். எப்படி தெரியுமா? பேச முடியாது அதற்கு. ஆனா அவைகளுடைய சத்தம் எல்லா இடமும் என்ன செய்யப்படும், துணிக்கப்படும். எப்படி? டிவியின் மூலமாக, இன்டர்நெட் மூலமாக, அது எங்கேயோ ஒரு இடத்துல என்ன நடக்குது, ஒரு சம்பவம். சிம்பிளா யோசிங்க, ரொம்ப டீப்பா யோசிங்க. நீங்க டீப்பா யோசிக்கும்போது நான் மொக்கையா பதில் சொல்லுவேன். ஆமா, அதான் நான் சொல்றேன்ல. ஆமா, நீங்க ரொம்ப டீப்பா யோசிக்குமோ, ஆமா, நான் வந்து ரொம்ப சிம்பிளா சொல்லுவேன். என்னன்னா, எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு புயல் வருது, நம்ம என்ன செய்கிறோம், டிவில என்ன செய்கிறோம், பார்க்கிறோம், கேட்கிறோம். ஆனா பூமியின் கடைசி பரியந்தம் என்ன செஞ்சிருது, அதனுடைய சத்தம் வந்து சேர்ந்துருது. அப்படிதானே? எங்கேயோ ஒரு இடத்துல நிலநடுக்கம் வருது, ஆனா நம்ம என்ன செஞ்சிடுறோம், இங்க என்ன செஞ்சிடுறோம், பார்த்துடுறோம், தெரிஞ்சுக்கிறோம். அதனுடைய சத்தம் நமக்கு என்ன செய்யப்படுகிறது, கேட்கப்படுகிறது. ஓகேவா? ஆமா. எங்கேயோ வாதை நோய், அதாவது இந்த இயற்கை மட்டும் பார்ப்போம். நிலநடுக்கம் வருது, புயல் வருது, எங்கேயோ ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது, இயற்கையில நடக்கிறதுனாலும், எங்கேயோ வானத்துல ஒரு அடையாளம் தோன்றதுனாலும் நம்ம வீட்டுல உட்காந்து என்ன செஞ்சிடுறோம், பார்த்துக்கணும். அப்போ பூமியின் கடைசி வரையெல்லாம் அதனுடைய சத்தம் போய் என்ன செஞ்சிருது, சேர்ந்துருது. வசனம். ஆமா, இனிமே இந்த வசனத்துல என்ன நிறைவேறல, அப்படிதான் இப்போ எல்லாமே என்ன செஞ்சிருச்சு, நிறைவேறிடுச்சு. எதுவுமே நிறைவேறாம இல்லை. ஆமா, அவ்வளவுதான். நம்ம கடைசியில இருக்கிறோம், பூமியின் எண்டில், அதாவது வருகையின் சமீபமாக, வருகையின் காலத்திற்குள்ளாக நம்ம என்ன செய்யணும், காணப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஓகே. இப்போ நம்ம பார்க்கும்போது, இயேசு பிறந்த போது வானத்தில் இருந்த அடையாளம் என்ன அடையாளம்? ஒரு நட்சத்திரம் தோன்றினது. அப்படிதானே? ஒரு நட்சத்திரம் தோன்றி அவர்களை வழி நடத்தினது. யாரை வழி நடத்தினது? அந்த நட்சத்திரம் எங்க தோன்றுச்சு, எந்த திசையில தோன்றுச்சு? கிழக்கிலே. ஓகே. எங்க தோன்றுச்சு? வானத்துல தோன்றுச்சுன்னு சொல்லிடாது. ஆமா, எங்க இந்த நட்சத்திரம் வானத்துல தான் இருக்கு, வானத்துல தான் தோன்றுச்சு அப்படின்றீங்க. ஆமா. இயேசு பிறந்த போது கிழக்கிலே ஒரு நட்சத்திரம் தோன்றியது. அந்த நட்சத்திரம் வித்தியாசமாக எப்படி இருந்தது, வித்தியாசமாக காணப்பட்டது. அதுல இருந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு பவர் வெளியே வந்தது. அதனால தானே, அப்படித்தானே? எத்தனையோ நட்சத்திரம் இருந்தாலும் அந்த நட்சத்திரம் ஒரு டார்ச் லைட்டை போல என்ன செய்யப்பட்டது, வெளியே வந்தது. அந்த ஒளி போகிற திசை, அந்த ஒளி வந்து நேர இயேசு கிறிஸ்து எங்க குழந்தையாக எங்க இருக்கிறாரோ அந்த இடத்திற்கு நேராக என்ன செய்தது, வீசி கொண்டிருந்தது. அப்படித்தானே? அப்ப அந்த இடம் முழுவதும் எப்படி இருந்திருக்கும், பிரகாசமா இருந்திருக்கும். அப்படிதானே? அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த மாட்டுத்தொழுவம், அந்த மாட்டுத்தொழுவம்னா அந்த முன்னணை, மாட்டுத்தொழுவம் கிடையாது. நான் அதை பத்தி உங்களுக்கு போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நான் உங்களுக்கு என்ன செஞ்சேன், அது சொல்லிட்டேன். என்னன்னா, அது முன்னணை. அந்த முன்னணை எப்படி உருவானது என்று சொல்லி நான் உங்களுக்கு சொன்ன மெய்ப்பர்கள் பெத்லகேம்ல ஞாபகம் வருதா? கொஞ்சம். ஆமா, எவ்வளவு பொறுமையா நிறுத்தி நிதானமா நல்லா சொல்லி தந்தேன். தயவு செஞ்சு இதெல்லாம் மறக்காதீங்க, சரியா? ஆமா, அவருடைய மெய்ப்பர்கள் அவர்கள் பாடின பாட்டு. ஆமா, அந்த இடம் எப்படிப்பட்டதா இருக்கும் என்று எல்லாமே உங்களுக்கு என்ன செஞ்சேன், சொல்லி தந்தேன். ஓகே. அப்போ அந்த இடத்திற்கு நேராக அந்த நட்சத்திரம் எப்படிப்பட்டது, பிரகாசமா இருந்துச்சு. அதை சுற்றிலும் நல்ல பிரகாசமா இருந்தது.
அப்போ எங்க இருந்து பார்த்தாலும் அந்த நட்சத்திரம் தெரியும். இப்போ வானத்துல நம்ம பூமியில எங்க இருந்து பார்த்தாலும் ஒரு நட்சத்திரம் வருதுன்னா நமக்கு அது கண்டிப்பா தெரியும். அதை பார்த்துட்டு தான் அந்த நட்சத்திரம் எந்த திசையில எந்த இடத்துல என்ன செய்கிறது, அந்த வெளிச்சம் போகிறது என்று சொல்லி அந்த வெளிச்சம் போகிற திசையை பார்த்து நடந்து போனார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த திசையை நோக்கி எல்லாரும் இந்த 3 சாஸ்திரிகளும் என்ன செய்தார்கள், நடந்து போனார்கள். ஓகே ஓகே ஓகே. இப்போ நீங்க ரீசெண்டா ஒரு நட்சத்திரம் ஸ்பெஷலா நம்ம வானத்துல தெரியுது பாத்தீங்களா? எத்தனை பேர் பாத்தீங்க? பாத்தீங்களா? கரெக்டா அந்த மூன் நிலாவுக்கு கொஞ்சம் கீழே அந்த இடத்துல மற்ற நட்சத்திரத்தை விடவும் இந்த நட்சத்திரம் எப்படி இருக்குது, நல்ல பிரைட்டா இருக்குது, கொஞ்சம் பெருசா இருக்குது, நல்ல பிரைட்டா இருக்குது. நீங்க போய் வேணா பாருங்க, சரியா? ராத்திரி ஆமா வெளியே போய் பாருங்க. இது எப்ப இருந்து இருக்குதுன்னா நவம்பர் மாசம் பாதிக்கு மேல இருந்தே நான் பாக்குறேன் இத. சரியா? சீரியஸா. இப்போ போன 2 வாரத்துக்கு முன்னாடி ஊழியத்துக்கெல்லாம் முடிச்சுட்டு போயிட்டு இருந்தோம். சும்மா இப்போ ரீசெண்டாக தான், போன வாரத்துக்கு தான் நினைக்கிறேன், ஒரு 10-11 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ இங்கே ராசிபுரம் வந்துட்டு நைட்டு 10-10:30 மணி இருந்துட்டு 10:30 மணிக்கு இங்கேருந்து ரிட்டர்ன் போகிறேன். போகிற நேரத்தில் வேலுக்குறிச்சிக்கு போகும்போது அந்த நட்சத்திரம் தெரிஞ்சு, சரி இங்கே தான் தெரியுது, அங்கே போய் தெரியுதா பார்ப்போன்னு பார்த்துட்டே வந்தேன். ஆனால் எல்லா இடமும் அது என்ன செய்யுது, தெரியுது. எல்லா இடமும் அந்த நட்சத்திரம் தெரியுது. நாகர்கோவில் போயிருந்தேன் டிசம்பர் மாதம், சாரி ஜனவரியில், பொங்கல் டைமில். அந்த டைம் நாகர்கோவில் போயிருந்தப்போ அங்கே போயும் இதை பார்க்கணும்னு மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அங்கே போயும் பார்த்தேன், அது எங்கே இருந்தது, நட்சத்திரம் தெரிஞ்சுது. கொடைக்கானல் போய் பார்க்க மேகம் மிஸ்டாக இருந்துச்சு, பார்க்க முடியல. அங்கே போய் பார்த்தேன், அங்கேயும் என்ன செய்தது, நாகர்கோவிலில் பார்க்குமோ அந்த நிலாவுக்கு இந்த அளவு டிஸ்டன்ஸில் இங்கேருந்து பார்க்குமோ, இங்கேருந்து பார்க்குமோ அப்படி தானே தெரியும், இந்த அளவு டிஸ்டன்ஸில் இருந்த மாதிரி இருந்துச்சு. கொஞ்ச நாள் கழிச்சுட்டு இப்போ இங்கே இந்த மாதம் தொடக்கத்தில் பார்க்குமோ இந்த அளவு டிஸ்டன்ஸில் என்ன செய்தது தெரியுது. இப்போ அந்த நட்சத்திரம் எனக்கு என்ன தோணுச்சு தெரியுமா, இயேசு கிறிஸ்து வாசல் இருக்கு வந்துட்டாரு, அதுவா இருக்குமோ ஒருவேளை இயேசு கிறிஸ்து. இது எனக்கு அப்படி தோணுச்சு. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி வந்துகிட்டே இருக்குதா, அவ்வளவுதான், இனி எது கீழே வந்துருவோம் அப்படின்னு எனக்கு நினைச்சிருக்கு. ஒருவேளை அதுவா இருந்துச்சுன்னா தெரியாதே. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறாரு. இப்பவும் நம்ம வித்தியாசமான அடையாளங்களை வானத்துல என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், பார்த்து கொண்டு இருக்கிறோம். கால சூழ்நிலை இப்படி இருந்த மாதிரி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ராசிபுரத்துல இருந்த கிளைமேட்டே வைங்களேன், இப்ப இருக்கிற மாதிரி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சா? கிடையாது. இவ்வளவு பனி இருந்துதா? இந்த ஊர்ல நான் வேலுக்குறிச்சியில டெய்லியும் என்னச்சு பாக்குறேன், மிஸ்ட் மூடி இருக்குது, கொடைக்கானல் மாதிரி. ஆமா, அந்த ஏரியா ஃபுல்லாவே எப்படி இருக்குது, மிஸ்ட் மூடி இருக்குது. அப்போ இந்த மாதிரி இதுவரையிலும் கிளைமேட்டு பார்த்தது இல்லை. கால சூழ்நிலைகள் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது. எல்லாமே அவருடைய வருகைக்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. ஓகே, இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். இயேசு குழந்தையாய் வரும்போது நட்சத்திரம் பிரகாசித்தது. இயேசு கிறிஸ்து அடுத்து வரப்போகிறார். எப்படி வரப்போகிறார்? மத்திய வானத்துல எப்படி வருவாரு? அவர் என்ன கேரக்டர்ல வருவாரு? அவர் இனிமே அது நான் உங்களுக்கு சொல்லி தரணும் போல இருக்குது. இயேசுவே அவர் மத்திய வானத்துல வரும்போது மணவாளனாக வருவாரு. அல்லேலூயா. மத்திய வானத்துல வரும்போது மணவாளனாக வருவார். அடுத்து திரும்ப பூமிக்கு வருவார். பூமிக்கு வரும்போது நியாயாதிபதியாக வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் வருகை ஒரு பெரிய ப்ராசஸ். அதுல எத்தனையோ சம்பவங்கள் நடக்க போகிறது. அது எல்லாத்தையும் பின்னாடி முடிஞ்சா அடுத்த வருஷம் பார்ப்போம். சரியா? ஒரு வருகை வரலன்னா அடுத்த வருஷம் என்ன செய்யலாம்? உண்மைதானே? அப்படித்தானே சொல்லணும். ஆண்டவருடைய வருகை வரவில்லை என்றால் அடுத்த வருஷம் உபாச ஜெபத்துல
அதை பார்க்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஓகே ஓகே. இதெல்லாம் எப்படி நடக்கும்? இந்த சம்பவங்கள் எல்லாம் பார்த்தோம். நிலநடுக்கங்கள், பஞ்சங்கள், வாதி நோய்கள், வானத்தில் தோன்றும் அதிர்ச்சிகள், இதெல்லாம் எப்படி நடக்கும்னா மத்தேயு 24ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிப்போம். சீக்கிரமாய் போகலாம். 24:8. இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். 7வது வசனத்தை வாசிப்போம். ஜனத்திற்கு விரோதமாய் ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும், பஞ்சங்களும், கொள்ளை நோய்களும், பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கிறோம், பஞ்சங்களும், கொள்ளை நோய்களும், பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். அப்போ இதை தான் நாம் என்ன செய்ய போறோம், இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ஓகே ஓகே. இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது பைபிள் ஸ்காலர்ஸ், வேத பண்டிதர்கள் என்ன சொல்லுகிறார்கள்னா, இந்த வேதனை எப்படிப்பட்ட வேதனையாக இருக்கும் என்றால் பிரசவ வேதனை போன்று காணப்படும் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். பிரசவ வேதனை எப்படி இருக்கும்? அப்பப்ப வலிக்கும், அடுத்து 2 மணி நேரத்துக்கு ஒருக்க, அடுத்து ஆமா நான் உட்காந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், யாரும் உட்காந்து ஆமா சொல்லுங்க வாயை திறந்து. ஆமா ஆமா சத்தமா சொல்லுங்க. 2 மணி நேரத்துக்கு ஒருக்க, 1 மணி நேரத்துக்கு ஒருக்க, அரை மணி நேரத்துக்கு ஒருக்க, அடுத்து 1/4 மணி நேரத்துக்கு ஒருக்க, சொல்லுங்கக்கா, அடுத்து 10 நிமிஷத்துக்கு ஒருக்க, அடுத்து கண்டினியூஸா இருக்கும். இப்படிதான் அவருடைய வருகையின் நாட்களில காணப்படும் வேதனையும் காணப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது வருகையின் காலத்துல அப்பப்ப நடந்துட்டு இருந்தது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்பப்ப நடந்துட்டு இருந்தது. இப்ப தொடர்ந்து என்னப்பட்டிருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்பப்ப நடந்துட்டு இருந்த ஒவ்வொரு நிகழ்வுகளும் இப்ப தொடர்ந்து எங்க பார்த்தாலும் ஒண்ணுல பூமி எதிர்ச்சி இல்லையா, பஞ்சம் இல்லையா, நிலநடுக்கம், ஏதோ ஒண்ணு, சுனாமி வருது, ஏதோ ஒரு இயற்கை சீற்றம், புயல் வருது, மழை வருது, அழிவு உண்டாகிறது, ஏதோ ஒரு காரியங்கள் தொடர்ந்து என்ன செய்யப்பட்டிருக்கிறது, நடந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு காலத்துல எங்கேயோ நிலநடுக்கம் வந்துச்சுன்னா எல்லாருக்குமே தெரியும் அங்க நிலநடுக்கமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டெய்லி அப்பப்போ மாசத்துக்கு ஒரு நிலநடுக்கம் நடந்துகிட்டே இருக்குது. இந்த வருஷமும் நிலநடுக்கம் வந்தது. போன வருஷம் கடைசியிலேயே என்ன செய்தது, நிலநடுக்கங்கள் வந்தது. ஹல்லேலூயா. ஆராய்ச்சியின்படி கடந்த 15 வருஷத்துக்குள்ளாக இயற்கையின் சீற்றங்கள், பேரிடர்கள் முன்னேறி அதிகரித்து வருகிறது. எப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 7% கூடிக்கொண்டே வருகிறதாம். இன்னைக்கு 7%னா அடுத்து +7%, அடுத்து +7%, கூடிக்கொண்டே என்ன செய்கிறது, வருகிறது. கூடிக்கிட்டே தான் இருக்குதே தவிர அந்த இயற்கையின் சீற்றங்களுடைய அளவு என்ன செய்யல, குறையவே இல்லை. அது கூடிக்கொண்டே தான் இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டிலையும் என்ன செய்கிறது, இது அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஓகேவா? ஓகே. புள்ளி விவரத்தின்படி எடுத்த கணக்கெடுப்பின்படி ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன்ல 1980க்கு முன்னால மொத்த பூமியிலேயே மேக்சிமம் இருந்த இயற்கை அழிவு எவ்வளவுன்னா 120 இயற்கை அழிவு தான் என்ன செய்தது, வந்தது. புள்ளி விவரத்தின்படி 120 இயற்கை அழிவு. ஆனா 2006 எடுத்த கணக்கெடுப்பின்படி அவ்வளவு காலத்துக்குள்ள 240 அதிகரித்துள்ளது. அல்லேலூயா. ஒரு வருஷம், அதாவது அதுக்கு முன்னாடி வரையிலும் 1980 வரையிலும் ஒரு வருஷத்துல எவ்வளவுதான் வரும், 120 தான் இயற்கை அழிவு வந்து கொண்டிருந்தது. ஆனா 2006க்கு மேல வருஷம் 240 இயற்கை அழிவுகள் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது ஒரு ஆண்டுல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே.
அப்போ இந்த 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 காலகட்டத்தை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி உள்ளது 20ஆம் நூற்றாண்டுல ஆரம்பத்துல சொன்னது எவ்வளவுனா, இயற்கை சீற்றத்தால் 80 லட்சம் பேர் இறந்து போனார்கள் என்று. அல்லேலூயா. ஏதாவது இதுல 20ஆம் நூற்றாண்டுல 80 லட்சம் பேர் இயற்கை சீற்றத்தால் என்ன செய்தார்கள்? அழிந்து போனார்கள். ஆனா தற்போது அது அதிகரித்து கொண்டே இருக்கிறதா? இப்போ அது கூடிக்கிட்டே தான் இருக்குதே தவிர குறைந்து போகவில்லை. ஓகேவா? அதனால அது அதிகரித்து கொண்டே தான் இருக்கிறது. இயற்கை மாற்றங்கள் தற்போது காலத்தில் அனுதினம் நம்ம டெய்லி என்ன செய்கிறோம்? அதை பற்றி நாம் கேள்விப்படுத்தணும். புயலை பற்றி கேள்விப்படுத்தணும். நிலநடுக்கங்கள் வருகிறது, சீற்றங்கள் வருகிறது, கடலின் சீற்றங்கள் ஏற்படுகிறது. புயலை பற்றி எல்லாம் இப்பெல்லாம் 2 வாரத்துக்கு ஒரு புயல், அப்படிதானே? ஒவ்வொரு பேர் வச்சு ஒவ்வொரு புயல் என்ன செஞ்சுட்டு இருக்குது. பிறந்து என்னமோ பேர் வைக்கிற மாதிரி, குழந்தைக்கு பேர் வைக்கிற மாதிரி புயலுக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? வாரம் வாரம் ஒவ்வொரு பேர் வச்சு ஒவ்வொரு புயல் என்ன செஞ்சுட்டு இருக்கிறார்கள்? அறிவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, 21ஆம் அதிகாரம் லூக்கா 21 அதனுடைய 26வது வசனத்தை வாசிப்போம். 21, 26. ஓகே, இந்த வசனத்தை நல்லா கவனிக்கணும். எப்படின்னா 26வது வசனம் நல்லா கவனிங்க. வார்த்தையாக கவனிங்க. வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதினால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும். இது என்ன தெரியுமா? பயந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்னன்னா, முன்னாடி ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி கவனிங்க, 200 வருஷத்துக்கு முன்னாடி டிவி கிடையாது, இன்டர்நெட் கிடையாது, எதுவும் கிடையாது, எதுவுமே தெரியாது. எங்க என்ன நடக்குதுன்னு உள்ளது தெரியாது. எல்லாமே வட்டார செய்திகளாக தான் இருந்தது. இந்த நாமக்கல் மாவட்டத்துக்குள்ள என்ன நடக்குமோ அது மட்டும் தான் நமக்கு தெரியும். மிஞ்சி போனா பக்கத்துல சேலத்துல நடக்கிறது தெரியும். அதுக்கு மேல போனா இந்த சுற்றி இருக்கிற இது, அதுக்கும் மிஞ்சி போனா இந்த தமிழ்நாட்டில் நடக்கிறது மட்டும்தான் நமக்கு என்ன செய்யும் தெரியும். ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பதாக. எதுக்கு 200 போனோம்? 20-30 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அப்படிதான் என்ன செய்தது இருந்துச்சு, அப்படிதானே? ஆமா, வட்டார செய்திகளாக தான் இருந்தது. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. எல்லாம் லைவ் நியூஸ். இங்க வீட்டுல உட்கார்ந்து இருப்பீங்க, புயல் அடிச்சிட்டு இருக்கோம், அங்க இருந்தே என்ன செய்யுமா நியூஸ் நமக்கு வந்துட்டு இருக்கும். லைவ் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கும். அங்க புயல் அடிச்சிட்டு இருக்கோம், நம்ம வீட்டுல உட்கார்ந்து என்ன செஞ்சுட்டு இருப்போம், பார்த்துட்டு இருப்போம். அப்போ அடுத்து என்னன்னா, இப்போ வானிலை ஆராய்ச்சிகள் எல்லாம் இருக்குது பாருங்களேன். வானிலை அறிக்கைகள் என்ன சொல்றாங்க? நாளைக்கு 2 தினங்களுக்கு இடியுடன் கூடிய மழை இருக்கும். இந்தெந்த பகுதிகளுக்கு ரெட் அலர்ட் என்ன செஞ்சிருக்கிறோம், அறிவிச்சு. இப்ப சென்னைக்கு ரெட் அலர்ட் கொடுத்தாங்கன்னா அவன் என்ன யோசனையில இருப்பான்? அதை எதிர்பார்த்து பயந்து போய் இருப்பான். வசனத்துல நிறைவேறிச்சா? 26வது அந்த வசனத்தை வாசிங்க. 21, 26. வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு, அதாவது வந்த ஆபத்துக்கு இல்ல, வரப்போகிற ஆபத்துக்கு பயந்து மனுஷனுடைய இருதயம் எப்படி இருக்கும்? அப்ப இயேசு கிறிஸ்து அன்னைக்கு இது தீர்க்க தரிசனமாக ஜனங்களுக்கு அறிவித்து விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளே ஒரு சில நேரங்கள்ல, இப்ப போன மாசத்துல சொன்னாங்கல்ல, என்ன செய்வது, 2 நாளைக்கு இவ்வளவு வேகத்துல காற்று இந்தந்த பகுதிகளை என்ன செய்யும், வீசணும். அவன் வாங்குற சம்பளத்துக்கு ஏதாவது சொல்லணும்னு அவன் வாய்க்கு வந்த மாதிரி சொல்றான். சரியா? அவன் மாசத்துக்கு ஏதாவது சொன்னாதானே அந்த மாசம் சம்பளம் வாங்க முடியும். அதனால அவன் ஏதோ சொல்றான், அது இத்தனை வேகமா வரும் அப்படின்னு சொல்றான். ஆனா என்ன செய்யல, வரல. ஆனா கடைசியில் அடுத்த மாசம் என்ன சொல்லிட்டான், 2 வாரம் கழிச்சு அது அங்கேயே செயல் இழந்து விட்டதுன்ட்டான். புரியுதா? ஆமா. அப்ப நம்ம என்ன நினைச்சோம், அது வரும் நினைச்சு என்ன செஞ்சுட்டு இருந்தோம், நடந்துதான். இதுதான் கடைசி காலம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ
அப்போ இந்த இயற்கை சீற்றங்கள் வருவதற்கு முன்னதாகவே நம்ம அதை கேள்விப்பட்டு மனுஷனுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கும் எல்லாத்தையும் முன்னாடி என்ன செஞ்சிடுறாங்க, மனுஷன் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சதுனால இருதயம் சோர்ந்து போய் பயந்து போய் எப்போ வரும்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே ஓகே சரி, ஓகே. 21ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும். போதும். இந்த வசனத்துல 3 காரியங்களை நம்ம பார்க்கிறோம். பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும் என்று. ஓகே, முதலாவதாக அதாவது இயற்கையில வருகிறதா கடைசி காலத்துல வருகை நாட்கள்ல பூமியில் ஏற்படும் மாற்றங்கள். முதலாவது மகா நிலநடுக்கங்கள். மகா நிலநடுக்கங்கள், மகா நிலநடுக்கங்கள், earthquakes in various places. மகா நிலநடுக்கங்கள். ஓகே, வேதாகமத்துல 12 இடங்களில மறைமுகமாக 12 நிலநடுக்கங்களை சொல்லி இருக்கிறார்கள். சரியா? மறைமுகமாகவும் நேராகவும் அப்படின்னு என்ன செய்யலாம் சொல்லலாம். மறைமுகமாகவும் இருக்கிறது, நேராகவும் இருக்கிறது. நேராகவும் ஓப்பனாகவும் சொல்லியிருக்கிறாரு, மறைமுகமாகவும் சொல்லியிருக்கிறார். 12 நிலநடுக்கங்கள் காணப்படுது. அதை பற்றி அதெல்லாம் அது எங்க இருக்குதுன்னு டக்குன்னு சரான்னு தியானிச்சுட்டு நம்ம என்ன செய்யலாம், அடுத்த பகுதிக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். ஓகேவா? ஓகே, எழுதிக்கிறீங்களா? என்ன எழுதிட்டீங்கன்னா தான் 12 நிலநடுக்கங்கள். அது வேத பண்டிதர்கள் நிறைய வேதாகமத்தில் இல்லாமல் இருந்தாலும் வேத பண்டிதர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், அதை சொல்லி இருக்கிறார்கள். ஓகே, முதல் நிலநடுக்கம் நீங்களே ஷாக் ஆயிருவீங்க. சிருஷ்டிப்பின் 3வது நாளில் ஏற்பட்டது. என்ன பார்க்குறீங்க? எழுதுங்க. ஆமா, சிருஷ்டிப்பின் 3வது நாளில் தான் முதல் நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஓகே, என்னன்னா சொல்ற கேள்வி என்னன்னா, பூமியின் மேல் ஃபுல்லா என்ன இருந்துச்சு, தண்ணீரால் நிரப்பப்பட்டு இருந்தது. அப்போ இந்த பூமியில ஃபுல்லா தண்ணி இருந்தது. ஒரு பகுதிக்கு தண்ணி போகணும், கடலாய் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு மகா பூமி அதிர்ச்சியை இந்த பூமியில கட்டளையிட்டாராம். அந்த கட்டளையிட்டது நிமித்தமாக இந்த நிலப்பரப்பு உயர்ந்து மற்ற கடல் பகுதி எப்படியாக மாறினது, தாழ்வு பகுதியாக மாறினது நிமித்தமாக இந்த தண்ணீர் எல்லாம் கடலை நோக்கி ஒரு சைடுல போய் ஒதுங்கிட்டு மற்ற இடங்கள் எல்லாம் எப்படிப்பட்டதா இருந்தது, உயர்ந்ததா இருந்தது என்று சொல்லி வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். அதற்கான ஆதார வசனத்தை சங்கீதம் அதனுடைய 104வது சங்கீதத்துல நம்ம வாசிக்கும் போது அதுல ஒரு கொஞ்சம் அப்படி லைட்டா நமக்கு தெரியும். அதை வாசிக்கும் போது 5வது வசனத்திலிருந்து வாசிப்போம். வாசிங்க தொடர்ந்து வாசிங்க. மூடுவது போல, அதை வஸ்திரத்தால் மூடுவது போல, அந்த வசனத்தை தெளிவா ஒவ்வொரு வார்த்தையா நீங்க கவனிக்கணும். சரியா? ஓகே, இதுல வாசிக்கும்போ அதை வஸ்திரத்தினால் மூடுவது போல ஆழத்தினால் மூடினீர். அடுத்து, பர்வதங்களின் மேல் தண்ணீர்கள் நின்றது, அவர்கள் உமது கண்டிதத்தால் விலகியோடி விரைந்து போயிற்று. ஏற்படுத்தினீர். ஓகே, போதும். இதுல வாசிக்கும்போ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் 5வது வசனத்துல வாசிக்கும், பூமி ஒருபோது நிலை பெறாதபடி
அதன் ஆதாரங்களின் மேல் அதை என்ன செய்தார், ஸ்தாபித்தார் என்று சொல்லி இதுல என்ன செய்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. வார்த்தைகளை சொல்லப்பட்டிருக்கிறது. அது அந்த உள்ள அந்த பூமியினுடைய அந்த தட்டுக்களுடைய இதை வைத்து ஆராய்ச்சியாளர்களும் வேத பண்டிதர்களும் வைத்து அதை என்ன செய்திருக்கிறார்கள், கணக்கிட்டு இருக்கிறார்கள். இப்போ அந்த தட்டு மாறுச்சுன்னா பூமியெல்லாம் என்ன செஞ்சிடும், தண்ணியா என்ன செஞ்சிடும், மாறிடும். ஆனா அதுக்கு ஒரு பூமி அதிர்ச்சி ஏற்பட்டதுனால மாத்திரமே இந்த தண்ணி அங்க போச்சுது, நிலைப்பரப்பு என்னப்பட்டது, உயரப்பட்டது என்று சொல்லி வேத பண்டிதர்கள் அதை என்ன செய்கிறார்கள், தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். இரண்டாவதாக நோவாவின் காலத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கம். நோவாவின் காலத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்துல வாசிப்போம். ஆ 17ஆம் தேதி ஆகிய அந்நாளிலே மகா வார்த்தை ரொம்ப கவனிங்க, பொறுமையா வாசிங்க. இதுல வாசிக்குமோ மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் என்னெல்லாம் என்ன செய்யப்பட்டது, திறக்கப்பட்டது. அடுத்து ஓகே போதும். இதுல வாசிக்கிறோம் மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள். அந்த ஊற்றுக்கண் மகா ஆழத்தில் உள்ள ஊற்றுக்கண்ணு திறக்கணும்னா அது என்ன உண்டாகி இருக்கணும். இப்போ போர் போடுறாங்கன்னு வைங்களேன், போர் போட்டு தண்ணி கீழே போய் அது அந்த ஊற்று கரெக்டா போய் அந்த இடத்துல இருந்துச்சுன்னா, யாருமே பம்பு வச்சு நல்ல ஊற்று இருந்துச்சுன்னா யார் பம்பு வச்சு அடிக்க வேண்டியது இல்லை. அதுவே மேலே என்ன செஞ்சுட்டு வரும், ஒப்பளிச்சுட்டு மேலே என்ன செய்யும், உயர்ந்து போகும். சில இடங்களிலெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம், எல்லாம் தான் ஃபோனில் பார்க்குறோமே, பார்த்துருக்குறோம். என்னது, எவ்வளவு உயரத்துக்கு பம்பு இது போட்டுட்டே இருப்பாங்க, போர் போட்டுட்டே இருப்பாங்க, அந்த பைப்பெல்லாம் உருவி தள்ளிட்டு வெளியே வந்து தண்ணி என்ன செய்யுது, மேலே போகுது. அப்போ அது அந்த அளவுக்கு ஆழத்துல அந்த இடத்துல என்ன செய்யப்பட்டிருக்கணும். ஒரு சிலத்துல ஆழமா இருக்கும், ஒரு சிலத்துல ஆழம் கம்மியா இருக்கும். குறைஞ்சது நம்ம ஒரு 1000 அடின்னு வைத்துக் கொள்வோமே. 1000 அடினா 10 மாடி கட்டடமா இருக்குமா, 10 மாடி கட்டடம் 100 மாடி 100 மாடி கட்டடத்தை உயரத்தை பாருங்களேன். 100 மாடி கட்டடம் உயரம். நம்ம 2 மாடி இப்படிதான் பார்க்குறோம். 3 மாடி 100 மாடி உயரம்னா அவ்வளவுக்கு ஆழத்துல நம்ம என்ன செய்யறோம், போர் போடுறோம். சரியா, போர் போடுறோம். அப்போ பூமியின் உள்ள ஊற்று கண்கள் எல்லாம் திறக்கப்படணும்னா இது என்ன நடந்திருக்குதுன்னா, வேத பண்டிதர்கள் என்ன சொல்லுகிறாங்கன்னா, ஒரு நிலநடுக்கம் உண்டாகி இது பிளந்த உடனே உள்ள இருந்து ஊற்று இந்த கேப் வழியே என்ன செஞ்சிருக்கு. அல்லேலூயா. அப்ப இந்த நிலநடுக்கம் மகா நிலநடுக்கமாக காணப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்துல அழிவுக்காக மகா பெரிய ஒரு நிலநடுக்கமாக இருந்திருக்குது. அந்த நிலநடுக்கத்துல அவ்வளவு ஆழத்துல மகா ஊற்று, அதாவது இன்னொன்னு புரிந்து கொள்ளணும், அது வரையிலும் பூமியில மழை பெஞ்சது இல்லை. எங்காமா அதை பார்த்ததே இல்லை. அப்படின்னா அந்த 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 தண்ணி வரணும்னா எவ்வளவு ஆழம் உள்ள போயிருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அது பிளந்து அந்த ஊற்று கண்கள் இருக்கிற இடங்கள் எல்லாமே வெடித்து 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 கிராஸா பிளந்துருக்குது. பிளந்த நேரத்துல உள்ள இருந்து ஊற்று தண்ணீர் என்ன செய்துட்டு இருக்கிறது, மேல வந்திருக்கிறது. அல்லேலூயா. நோவாவின் காலத்துல ஒரு மகா நிலநடுக்கம் உருவாகி இருக்கிறது. அல்லேலூயா. ஓகே, மூன்றாவதாக செங்கடலை கடக்கும் போது ஏற்பட்ட நிலநடுக்கம். செங்கடலை கடக்கும் போது ஏற்பட்ட நிலநடுக்கம். எடுத்துட்டீங்களா, எழுதிட்டீங்களா? ஆ 77 சங்கீதம் 77 18 19 நம்ம அதை வாசிக்கும் போது நாம் கண்டுகொள்ள முடியும்.
உம்முடைய குமுறலின் சத்தம் சுழல் காற்றில் முழங்கினது. பூமி குலுங்கி அதிர்ந்தது. அடுத்த வசனத்தை வாசிங்க. அதாவது பூமி குலுங்கி அதிர்ந்தது நிமித்தமாக உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது. உமது காலடிகள் தெரியப்படாமல் போயிடுச்சு. ஓகேவா? அல்லேலூயா. வசனம் எங்க இருக்குது பாத்தீங்களா? அதான் ஆண்டவர் சொல்றாருல்ல, நீ தேடி வாசிங்க, ஒன்றுக்கும் ஜோடி இல்லாமல் இராது. அல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிக்குமோ அவருடைய குமுறலின் சத்தத்தினால சுழல் காற்றுல என்ன செய்தது? ஒரு முழக்கம் உண்டானது. அந்த முழக்கத்திற்கு பிறகு மின்னல்கள் பூச்சக்கரத்தை போல பிரகாசித்தது. அதற்கு பிறகு என்ன செய்தது? பூமி குலுங்கி என்ன செய்தது? அதிர்ந்தது. அதிர்ந்த உடனே என்ன ஆச்சு? உமது வழி கடலில உருவானது. அல்லேலூயா, அல்லேலூயா. செங்கடலை பிளந்த போது இப்படி ஒரு பூமி அதிர்ச்சி உருவானது நிமித்தமாக மாத்திரமே அங்கு ஒரு பாதை ஆண்டவர் நிலநடுக்கத்தின் மூலமாக அங்கு ஒரு பாதையை என்ன செய்தார்? உருவாக்கி கொடுத்தார். அல்லேலூயா. ஒரு சில வேத பண்டிதர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த நிலப்பரப்பு மட்டும் என்ன செய்திருக்கு? அந்த மணல் இருந்துச்சு இல்ல, தண்ணி ஒதுங்கி நிற்காம மண் என்ன செஞ்சிருச்சு? உயர்ந்துருச்சு. தண்ணி ரெண்டு பக்கமும் போயிடுச்சு. அப்படி ஒரு சிலர் சொல்லுகிறாங்க. ஆனால் என்னன்னு உள்ளது கடைசி வரையும் தெரியாது. கடல்ல ஒரு வழி உருவாகணும்னா இப்படிதான் நடந்தது. ரெண்டு பக்கமும் சுவராக தண்ணி நின்றுதுன்னு ஒரு சிலர் சொல்லுகிறார்கள். ஒரு சிலர் என்ன சொல்லுறாங்க? நிலநடுக்கம் இந்த மாதிரி அதிர்ச்சி வந்தது நிமித்தமாக அந்த பரப்பு என்ன ஆயிடுச்சு? உயர்ந்துருச்சு. அது அவர்கள் போய் முடிந்ததும் நிலநடுக்கம் திரும்ப என்ன செஞ்சிருச்சு? அந்த தட்டுகள் போய் திரும்பவும் ஜாயிண்ட் ஆகி நேரானது நிமித்தமாக என்ன செய்கிறது? திரும்பவும் தண்ணி உள்ள மூடிருச்சு அப்படின்னு என்ன செய்கிறார்கள்? சொல்லுகிறார்கள். அதெல்லாம் நமக்கு வேண்டாம். நிலநடுக்கம் வந்திருக்குது, அது இதுலயே எழுதி இருக்குது. வசனத்தில் இருக்கிறத மட்டும் நம்ம என்ன செய்வோம்? பார்த்துக்கொள்வோம். ஓகேவா? ஓகே. செங்கடலை கடக்கும் போது ஏற்பட்ட நிலநடுக்கம். நான்காவதாக கட்டளையை பெற மோசே சீனாய் மலையின் மேல் போன போது ஏற்பட்ட நிலநடுக்கம். எக்ஸோடஸ் யாத்திரையாகமும் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிப்போம். 19-18. அது முழுவதும் புகைக்காடா இருந்தது. அந்த புகை சூளையின் புகையை போல எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. மோசே சீனாய் மலையில கட்டளையை பெற்றுக்கொள்ளும்படியாக மேல போகிறாரு. அந்த நேரத்துல ஒரு அதிர்ச்சி உண்டானது. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. அல்லேலூயா. ஓகே. ஐந்தாவதாக எரிகோவில் ஒரு நிலநடுக்கத்தால் எரிகோவில் ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. எப்படின்னா, அந்த அலங்கம் விழுகிற நேரத்துல நிலநடுக்கம் ஏற்பட்டதாக வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். அந்த அலங்கம் விழுந்துச்சு பாருங்களேன். அந்த அலங்கம் விழுகிற நேரத்துல ஆண்டவர் அவர்களுக்காக என்ன செய்தார்? யுத்தம் பண்ணினார். இவர்கள் மகா ஆர்ப்பரிப்பாய் சத்தம் இட்டார்கள். எரிகோவில ஒரு அசைவை ஆண்டவர் உண்டு பண்ணினார். அங்கு ஒரு மகா நிலநடுக்கம் உண்டானது. அந்த சுவர்
இடிந்து விழுவதற்கு எந்த வாய்ப்புமே இல்லை. அந்த சுவருடைய அகலம் எப்படிப்பட்டதா இருக்கும்னா 3 ரதங்கள் நினைக்கிறேன், 3 ரதங்கள் 4 ரதங்கள் போகிற அளவிற்கு அகலமாக இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இத்தனை ரதங்கள் போகிற அளவிற்கு பெரியதாக இருந்தது. அந்த அரங்கத்தின் ஓரத்துல தான் ராகாபுடைய வேசி, ராகாபுடைய வீடும் அந்த ஓரத்துல அந்த மதிலுக்கு மேலதான் என்ன செய்தது இருந்துச்சு. அப்போ அதுல வீடு ஆக்கிரமிப்பும் நிறைய இருந்தது, ரோடும் அதுலதான் இருந்துச்சு. அப்போ இந்த அலங்கம் அவ்வளவு பெரிய ஒரு அலங்கமாக இருந்தது. இதுல ஒரு சத்தியம் எனக்கு தோணுனது என்னன்னா, அவ்வளவு பெரிய நிலநடுக்க வந்து எல்லாமே கீழே விழுந்த போதிலும் ராகாவுடைய வீடு என்ன செய்யல, இடியல. ஒரு அற்புதம் தானே? அல்லேலூயா. அதை நீங்க தியானம் பண்ணுங்க, சரியா? உங்களுக்கும் கொஞ்சம் மண்டைக்கு வேலை கொடுக்குறேன். ஆமாம், ராத்திரிக்குள்ள உட்காந்து இருந்துட்டு காலைல வந்து உட்காந்து இருக்கிறோம்ல, நீங்களும் கொஞ்சம் யோசிங்க, சரியா? ஆமாம் ஆமாம். வீட்டில் போய் எத்தனை பேர் இந்த நோட்டை திருப்பி பார்க்குறீங்க? உண்மையே சொல்லணும், எத்தனை பேர் நான் அந்த நோட்டை நேற்றைக்கு திருப்பி பார்த்தேன்னு சொன்னாங்க? என்னைக்கோ நேற்றுக்கு நேற்றைக்குள்ள சப்ஜெக்டை நான் இன்னைக்கு பார்த்தேன் அப்படி. சரி, முந்தானத்து 2 நாளைக்கு முன்னாடி சும்மா இப்படி இதை கேட்கல, நான் திருப்பி பார்த்தேன்னா தான் நம்ம ஆளுங்க இப்படி பண்ணுவாங்க, திருப்பி பார்த்தாச்சு பார்த்துட்டேன் அப்படின்னுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது, சரியா? ஆமாம், அது அப்பப்போ பாருங்க, சரியா? நம்ம என்ன உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கிறதுக்காக தான் இவ்வளோ பிரயாசப்படுறது. ஓகே, சரி, ஓகே. எரிகோவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் சுவர்கள் என்ன செய்யப்பட்டது? கீழே விழுந்தது. 6வதாக கோராகின் புத்திரரை விழுங்கிய, அதுக்கு வசனம் இல்லை, அதான் சொன்னேன், வசனம் அதுக்கு கிடையாது. வேத பண்டிதர்கள் சொன்னார்கள், ஏன்னா அது வந்து ஒரு ஆராய்ச்சியில தான் கண்டுபிடித்தார்கள் என்று சொல்லி அது சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு வசனம் இல்லை, சரியா? ஓகே. எல்லாத்துக்கும் தான் நான் ஃபர்ஸ்டே என்ன சொன்னேன், எல்லாத்துக்கும் வசனம் இருக்காது. பாதி என்ன செய்யணும், மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கிறது, பாதி வெளிப்படையாக வசனத்தின் ஆதாரத்தோடு சொல்லப்பட்டிருக்கிறது. ஓகே. 6வதாக கோராகின் புத்திரரை விழுங்கிய நிலநடுக்கம். என்னாகமும் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 32வது வசனத்துல வாசிக்கும் போது, என்னாகமும் 16:32. சகல பொருட்களையும் விழுங்கி போட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்துல 32வது வசனத்துல வாசிக்கும், பூமி தன் வாயை திறந்து. 31வது வசனத்துல வாசிக்கிறோம், அவன் இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லி முடித்த உடனே அவர்கள் நெஞ்சிருந்த நிலம் பிளந்தது. ஆண்டவருடைய ஊழியக்காரனுக்காக ஆண்டவன் பூமியை ஒரு அசை வசிச்சார். அது ஒரு பூமி எதிர்ச்சியாக இருந்தது. அவர்கள் கூடியிருந்த அந்த கோராகின் கூட்டத்தார் மோசைக்கு விரோதமாக பேசி நிறைய வார்த்தைகளை சொல்லி அலப்பினர் நிமித்தமாக மோசையை ரொம்ப வருத்தப்படுத்துகிற அளவிற்கு என்ன செய்தார்கள், பேசினார்கள். பேசினது நிமித்தமாக அவர்கள் பேசிக்கொண்டு முடிச்ச உடனே அவர்கள் இருந்த நிலம் என்ன செய்தது, குழந்துருச்சு, உள்ள போயிட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராகுக்குரிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருட்களையும் விழுங்கி போட்டது. அல்லேலூயா. உயிரோடே பாதாளத்திற்கு போனவர்கள் அப்படின்னா யாரு? கோராகின் கூட்டத்தார். அல்லேலூயா. கோராகின் கூட்டத்தார் தான் உயிரோடே பாதாளத்திற்கு போனவர்களாய் இருக்கிறார்கள். ஓகே. 7வதாக யோனத்தான் பெலிஸ்தியருக்கு விரோதமாய் யுத்தத்திற்கு சென்ற நேரம்
யோனத்தான் பெலிஸ்தியருக்கு விரோதமாய் யுத்தத்திற்கு சென்ற நேரம் ஏற்பட்ட மகா நிலநடுக்கம். ஓகே, அந்த வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 14:15. 1 சாமுவேல் 14:15. பாளையத்திலும் வெளியிலும் சகல ஜனங்களிலும் பயங்கரம் உண்டாய் கூட திகில் அடைந்தார்கள். பூமியும் அதிர்ந்தது. அது தேவனால் உண்டான பயங்கரமாய் இருந்தது. அல்லேலூயா. யோனத்தான் பெலிஸ்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்படியாய் போகிறான். யுத்தம் பண்ணும்படியாய் போகிற நேரத்துல ஆண்டவர் பெலிஸ்தியரை முறியடிக்கும்படியாக, யோனத்தானுக்கு துணையாய் இருக்கும்படியாக அவர்கள் இருந்த இடத்துல, பெலிஸ்தியர்கள் இருந்த இடத்துல ஒரு நில அதிர்வை, பூமி அதிர்ச்சியை கொடுத்தாரு. அவர்கள் எல்லாரும் அதிலேயே அவர்கள் பயந்து போயிட்டாங்க. அல்லேலூயா. யோனத்தான் சகலவற்றையும் மேற்கொண்டு வரும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார். அல்லேலூயா. யோனத்தான் யாரு? யோசிக்கிறீங்க? யோனத்தான் யாரு? சவுலின் குமாரனாகிய யோனத்தான். ஓகேவா? ஓகே. 8ஆவதாக, ஓரேப் மலையில் எலியா இருக்கும் போது ஏற்பட்ட நிலநடுக்கம். ஓரேப் மலையில் எழுதிட்டீங்களா? ஓரேப் மலையில் எலியா இருக்கும் போது ஏற்பட்ட நிலநடுக்கம். 1 ராஜாக்கள் அதனுடைய 19ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிக்கும் போது, வெளியே வந்து பர்வதத்தில் நில் என்றார். பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை, உண்டாயிற்று. அப்ப காற்றுக்கு பின் ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி உண்டானது. அப்போ 8ஆவதாக எலியாவின் நாட்களில் ஒரு பூமி அதிர்ச்சி ஓரேப் மலையில என்ன செய்யப்பட்டது? காணப்பட்டது. 9ஆவதாக உசியா ராஜாவின் காலத்தில் எருசலேமில் ஏற்பட்ட மகா நிலநடுக்கம். உசியா ராஜாவின் காலத்தில் எருசலேமில் ஏற்பட்ட மகா நிலநடுக்கம். சகரியா 14:5 வாசிப்போம். சகரியா 14:5. அப்போ உசியாவின் நாட்கள்ல ஒரு பூமி அதிர்ச்சி உருவானது. ஓகேவா? சரி, அப்போ அது மகா ஒரு நிலநடுக்கமாக இருந்தது. 10ஆவதாக இயேசு சிலுவையில் அறையுண்ட போது ஏற்பட்ட நிலநடுக்கம். இயேசு சிலுவையில் அறையும் போது, சீக்கிரமா எழுதுங்களேன். இயேசு சிலுவையில் அறையுண்ட போது ஏற்பட்ட நிலநடுக்கம். அது நம்ம எல்லாருக்கும் தெரியும் தானே? எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? வேண்டாம், இல்லை, வசனத்தை சொல்றேன், எழுதிக்கோங்க. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 51 முதல் 54 வரை. வீட்டில் போய் வாசி, சரியா? 51 முதல் 54 வரை. 11ஆவதாக இயேசுவின் உயிர்த்தெழுதலின் போது பூமியில் மகா நிலநடுக்கம் உண்டானது. இயேசுவின் உயிர்த்தெழுதலின் போது பூமியில் மகா நிலநடுக்கம் உண்டானது. மத்தேயு 28 அதனுடைய 2வது வசனத்துல வாசிக்கிறோம்.
அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வாசலிருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் ஒரு கால்தான். ஓகேவா? புரிஞ்சு தானே? ஓகே. 12வது கடைசியாக பிலிப்பு பட்டணத்தில் பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் பிலிப்பு பட்டணத்தில் பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த போது ஏற்பட்ட மகா நிலநடுக்கம். அதுவும் நமக்கு தெரிஞ்சது தான். நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. ஆக்ட்ஸ் அப்போஸ்தலர் 16 அவர்கள் துதித்து பாடி கொண்டிருந்த போது அந்த இடம் அஸ்திவாரங்கள் அசைந்தது. அல்லேலூயா. அசைவு உருவாகணும்னா ஒரு நிலநடுக்கம் என்ன செஞ்சது? உருவாக. சிறைச்சாலை அவ்வளோ பெருசாக இருந்தது, அஸ்திவாரங்கள் அசைந்தது. ஆனால் இவர்களுக்கு மேலே ஒரு கல்லு கூட விழல. இதெல்லாம் அற்புதம் பாருங்களேன். ஆமாம், இதெல்லாம் அற்புதம். ஆண்டவர் செய்கிற அவருடைய பிள்ளைகளுக்காக, அவருடைய பிள்ளைகளை எங்கே இருந்தாலும் ஆண்டவர் காப்பாற்றணும்னு நினைச்சிட்டாருன்னா ஆண்டவர் என்ன செய்வார்? காப்பாற்றுவார். இல்லை அதுல தான் அவர்களுடைய முடிவு இருக்கிறது என்று அவர் நியமித்திருந்தார் என்றால் அதுல நான் முடிவாக இருக்கும். ஓகேவா? நம்ம எந்த ஒரு சம்பவத்தையும் கவனிங்களேன். நான் இயேசுவை நம்பி வந்தேன், எனக்கு இப்படி ஆயிடுச்சு என்ன யாராவது சொன்னாங்கன்னா அவங்க கிட்ட நின்று விளக்கம் கொடுத்துட்டு இருக்காதீங்க. சரியா? ஏன்னா அவங்களுக்கு நீங்க என்ன விளக்கம் கொடுத்தாலும் அவங்களுக்கு தலையில ஏறாது. அதனால நான் இயேசுவை நம்பி வந்தேன், இப்படி ஆயிடுச்சுன்னா ஒண்ணு நம்ம அஞ்சோம் பண்ணிக்கலாம். அமைதியா இருக்கு, ஒன்றும் பேசாதீங்க. சரியா? அவங்கக்கிட்ட யார்கிட்டையும் என்ன செய்யாதீங்க, விளக்கம் கொடுக்க போகாதீங்க. ஏன்னா புரியாது அவங்களுக்கு. நமக்கு தெரியும் ஆண்டவர் என்ன நமக்கு நியமித்திருக்கிறாரோ அதுதான் என்ன செய்யும், நடக்கும். அதுக்கு மீறி எதுவுமே என்ன செய்யாது, நடக்காது. அவர் என்ன நமக்குன்னு செய்யணும்னு திட்டம் வைத்திருக்கிறாரோ அவரை செய்யாம ஆண்டவர் விட மாட்டாரு. அல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை உயிரோட வைக்குமோ, ஒவ்வொரு நாளும் நம்மளை உணரணும். ஒண்ணுல நம்ம ஏதாவது ஒரு காரியத்துல பரிசுத்தமாகும், இல்லை ஏதாவது ஒரு புதிய காரியத்தை கற்றுக்கொள்வோம், இல்லை நம்ம சீர்பட இதுல நம்ம கொஞ்சம் தெளிவா இருக்கணும் அப்படின்ற ஒரு ஞானம் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாளை தந்தது அதுக்குதான். அல்லேலூயா. ஒரு நாளை தந்து நம்ம கொஞ்சம் எப்படி இருக்கணும், கொஞ்சம் நம்ம மாறணும்னு சொல்லிதான் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறாரு, நம்முடைய வாழ்க்கையில கூட்டி தருகிறாரு. அப்போ எந்த காரியத்திலையும் கொஞ்சம் ஞானமாய் பேச ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே. இந்த 12 நிலநடுக்கங்களும் நான் பொறுமையா தான் பேசுறேன். கத்தி பேசுறேன்னு வைங்களேன், நீங்க யாரும் தூங்க மாட்டீங்க. பொறுமையா பேசணும், கொஞ்சம் அப்படியே காலேஜுக்கு போற மாதிரி இருக்கும்ல, அதனாலதான் தாலாட்டு படுற மாதிரி. ஆமா, சில பேருக்கு ஆமா கத்தி பேசுறது. ஆமா ஆமா. ஓகே, தொடர்ந்து பேசணும் பாருங்க, அதனால இப்படியே போட்டு. ஓகேவா? இப்போ இந்த 12 நிலநடுக்கங்களும் வச்சு பார்க்குமோ, இதே போல இயேசுவின் வருகையில இருக்காது. இதை விட பயங்கரமா இருக்குமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இயேசுவின் வருகையில இந்த நிலநடுக்கங்களை விட அதிகமாக இருக்கும். இதை எதையும் ஒப்பிட்டு நம்ம என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. கடந்த 20 ஆண்டுகள், 25 ஆண்டுகள்ல 2001க்கு பிறகு ஏற்பட்ட நிலநடுக்கங்களை பூமியில பயங்கரமா இருந்தது. குஜராத்தில் ஏற்பட்ட, இந்தியாவை எடுத்துக்கோமே, குஜராத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? 2001 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். 2001 குஜராத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கம் பயங்கரமான நிலநடுக்கம், ரொம்ப அதிகமாக இருந்தது. அது என்னன்னு உள்ளதை நீங்கள் எல்லாத்தையும் ஃபோன் இருக்குது, நெட்டில் எடுத்து பாருங்கள் என்ன நடந்தது. குஜராத் நிலநடுக்கம் எர்த்குயிக்கில் வாட் ஹேப்பன்ட் இன் எர்த்குயிக். ஆமாம், இந்த குஜராத் எர்த்குயிக்குன்னு போடுங்க. அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே என்ன செஞ்சிடும்,
அந்த ஃபோட்டோஸ் முதல் கொண்டு உங்களுக்கு அதில் தெரியும். குஜராத் நிலநடுக்கத்தில் அத்தனை பேர் அழிந்து போனார்கள், அவ்வளவு அழிவு உண்டானது. அல்லேலூயா. சைனாவில் நிலநடுக்கங்கள் வந்தது, இந்தோனேஷியாவில் நிலநடுக்கங்கள் வந்தது. இதெல்லாம் நான் சொல்ல சொல்ல உங்களுக்கு அந்த சம்பவங்கள் ஞாபகத்துக்கு வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், சைனாவில் பெரிய பெரிய நிலநடுக்கங்கள் எல்லாம் வந்தது, இந்தோனேஷியாவிலையும் நிலநடுக்கங்கள் அதிகமாக வந்தது, காஷ்மீரில் நிலநடுக்கம் வந்தது. ஞாபகம் இருக்கு தானே? இப்போ ரீசெண்டாக தான் வந்துச்சு, கொஞ்ச நாட்களுக்கு முன்பதாக. காஷ்மீரில் நிலநடுக்கங்கள் வந்தது. ஈரானில் அதிகமான நிலநடுக்கங்கள் வந்துச்சு 2010. அதாவது அதிகமான அழிவு ஏற்பட்டது எங்கன்னா இந்த நிலநடுக்கம் தான். எங்கன்னு தெரியுமா? ஹைட்டி என்று சொல்லுகிற நாட்டில் 2010 வந்துச்சு. ஹைட்டி நாட்டில் 2010 அங்கே இறந்து போனவர்கள் மட்டும் 3,16,000 பேர். 6 செகண்ட் தான் அந்த நிலநடுக்கம் இருந்துச்சுதான். அந்த நிலநடுக்கம் வெறும் 6 செகண்ட் தான் இருந்துச்சு. அந்த 6 செகண்ட்ல 3,16,000 பேர் மரித்து போனார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 2015 நேபாளில் ஒரு நிலநடுக்கம் வந்தது. அதுல 8,000 பேர் என்ன செய்தார்கள்? மரித்து போனார்கள். 2015. இப்போ 2024 வந்தது, துருக்கியில வந்துச்சு நிலநடுக்கம். நியூஸ் பார்த்தீங்களா? நிலநடுக்கம் துருக்கியில் வந்தது, நிலநடுக்கம் மகா நிலநடுக்கமாக இருந்தது. ஜப்பானில் வந்தது 2024. இது எல்லாமே அதாவது இந்த செஞ்சுரியில் மட்டும், இந்த 20ஆம் நூற்றாண்டில் மட்டும் மரித்தவர்கள், நிலநடுக்கத்தினால் மரித்தவர்கள் 20 லட்சத்திற்கும் மேலானவர்கள். எப்படி இருக்குது? 20 லட்சம் பேர் நிலநடுக்கத்தில் என்ன செஞ்சிருக்கிறார்கள்? மரித்து போயிருக்கிறார்கள். நம்ம ஊருக்கு நிலநடுக்கம் வருமா வராதா? அப்படியா? ஆமா, ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ஷேக் வந்ததுன்னு சொன்னாங்க. 1 செகண்ட், அப்படித்தானே? 1 or 2 செகண்டுக்கு அது ஒரு சின்ன அதிர்வு இருந்ததுன்னு. ஒரு 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 4-5 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா ஆமா, நாமக்கல் சைடுல வந்துச்சுன்னு சொன்னாங்க. ஆனா இந்த பகுதியிலையும் வந்ததாக சொல்றாங்க. என்னன்னு உள்ளது தெரியல. சரியா? நமக்கு இங்க தெரியும், நம்மளை பிடிச்சு குலுக்கினாலே நமக்கு தெரிய மாட்டேங்குது. நில அதிர்றதா நமக்கு தெரிய போகுது. ஆமா ஆமா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே, அப்போ இந்த ஊர்ல நிலநடுக்கம் வந்துச்சுன்னா, இன்னைக்கு நிலநடுக்கம் வந்துன்னு வைங்களேன், இன்னைக்கு ராத்திரி யாரும் தூங்க மாட்டீங்க. இன்னைக்கு ராத்திரி நிலநடுக்கம் வந்துச்சுன்னா ஒரு வேளை நல்லா தூங்கிட்டீங்க, மேலே விழுந்துருச்சு, பரலோகத்துக்கு போவோமா மாட்டோமா? பரலோகத்துக்கு போவீங்களா? யாராவது சண்டை பண்ணிட்டு வந்து உட்காந்துருந்தீங்கன்னா பரலோகத்துக்கு போக மாட்டீங்க. யாராவது கெட்ட வார்த்தை பேசிட்டு வந்து உள்ள உட்காந்துருந்தீங்கன்னா பரலோகத்துக்கு போக மாட்டீங்க. யாரையா பத்தி புரணி பேசிட்டு வந்து உட்காந்துருந்தாலும் பரலோகத்துக்கு போக மாட்டீங்க. இனிமே எத்தனை பேர் பரலோகத்துக்கு போவீங்க? இனி அவ்வளவுதான். இனி திரும்ப 2-3 கூட சேர்த்து சொன்னா யாருமே போக மாட்டீங்க கடைசியில. ஆமா, சரியா? ஆமா. அப்போ பரிசுத்தமா இருந்தோம்னா பரலோகத்துக்கு போவோம். அப்ப இதெல்லாம் கடைசி நாளத்துல சம்பவிக்கும். என்ன எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் நம்ம பரலோகத்துக்கு போகணும். ஆண்டவர் அதற்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே ஓகே, இதெல்லாம் நிலநடுக்கங்களுக்குள்ளாக வருகிறது. பஞ்சங்கள், பஞ்சம் இயேசுவே. இன்னைக்கு பார்ப்போமா நாளைக்கு பார்ப்போமா? இன்னைக்கு பார்த்தோம்னா ஒரு 15 நிமிஷம் ஆகும். பரவாயில்லையா? 15 நிமிஷம் ஆகும். பிரச்சனை இல்லையா? ஆமா ஆமா, சரி, ஓகே. பஞ்சங்கள் வேதாகமத்தில் அநேக பஞ்சங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஓகேவா? அநேக பஞ்சங்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். எகிப்துல வந்த பஞ்சங்கள்,
நிறைய பஞ்சங்கள் இருக்கு. நீங்க அப்புறமா வீட்டை தேடி வாசிங்க, சரியா? வேதாகமத்தில் இருக்கிற பஞ்சங்கள் எல்லாம் தேடி வாசிங்க. நமக்கு பூமியில இருந்த பஞ்சத்தை, இப்போ ரீசன்ட் நாட்கள்ல வந்த பஞ்சத்தை மட்டும் 19ஆம் நூற்றாண்டுல 20ஆம் நூற்றாண்டுகளுக்குள்ள வந்த பஞ்சத்தை மட்டும் நம்ம சீக்கிரமா பார்த்துட்டு நம்ம கடந்து செல்லலாம். நான் ஹில்ஸ் மட்டும் கொடுக்குறேன், நீங்க ஸ்பீடா எழுதுவீங்களா? எழுதினா போதும். நீங்க அதை வாசிச்சாலே உங்களுக்கு என்ன செய்யும், புரியும். ஓகேவா? ஓகே ஓகே. இதுவுமே இயேசு சொன்னது மாதிரி கடைசி காலத்துல பஞ்சங்கள் பிள்ளை பேறு நேரத்தில் ஏற்படும் வேதனைகள் போல காணப்படும். இப்போ அடிக்கடியாக பஞ்சங்கள் வந்து கொண்டிருந்தது. இனிமே தொடர்ந்து பஞ்சம் பூமியில காணப்படும். சீக்கிரமாய் பஞ்சத்தின் காலமும் சமீபமாய் இருக்கிறது. அதை நான் உங்களுக்கு இதுல கீழே வரும்ப நான் உங்களுக்கு சொல்றேன். 12ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட பஞ்சங்கள் 1907 சீனாவில் ஏற்பட்ட பஞ்சம். 1907 சீனாவில் ஏற்பட்ட பஞ்சம். அந்த காலகட்டங்கள், அதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷம், அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு 10 வருஷம் பஞ்சங்கள் இருந்தது. சீனாவில் ஏற்பட்ட பஞ்சம் 2.2 கோடி மக்கள் மரித்தார்கள் அந்த பஞ்சத்துல. 2.5 கோடி மக்கள் என்ன செய்தார்கள், மரித்து போனார்கள். ஓகே, ஷார்ட்டா கூட நீங்க எழுதுங்க, சரியா? சீக்கிரமா எழுதுங்க. ரெண்டாவது 1920 ரஷ்யாவில் ஏற்பட்ட பஞ்சம். 1920 1920 1920 ரஷ்யாவில் ஏற்பட்ட பஞ்சம். அங்க இறந்தவர்கள் மட்டும் 50 லட்சம் பேர் பஞ்சத்தினால மரித்தார்கள். பஞ்சம்னா என்ன தெரியுதா? சாப்பிட இல்லாம மரித்தார்கள். 1932 1932 சோவியத் தமிழ்ல எழுதுறவங்க சோவியட்னு இங்கிலீஷ்ல எழுதுறவங்க இங்கிலீஷ்ல எழுதிக்கோ சோவியத். ஓகேவா? சோவியத் என்ற நாட்டில் ஏற்பட்ட பஞ்சம். சோவியத் நாட்டில் ஏற்பட்ட பஞ்சம். 1 கோடி ஜனங்கள் இறந்தார்கள். 1 கோடி பேர் என்ன செய்தார்கள், இறந்து போனார்கள். 1904 1943 இந்தியாவில் 1943 இந்தியாவில் ஏற்பட்ட பஞ்சம். இந்தியாவில் அது பெங்கால் பஞ்சம் அப்படின்னு சொல்றாங்க. பெங்கால் பஞ்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. பெங்கால் ஃபமைன் அப்படின்னு சொல்லுவாங்க. பெங்கால் பஞ்சம் அப்படின்னா அப்படி ஒரு பஞ்சத்துக்கு நம்ம ஊருங்க தான் பேர் வைக்கிறதுல கெட்டிக்காரங்களாச்சு. பெங்கால் பஞ்சம், சரியா? அதுல 70 லட்சம் பேர் என்ன செய்தார்கள், இறந்து போனார்கள். எங்க? இந்தியாவில் பஞ்சத்துல இறந்து போனவர்கள் 70 லட்சம் பேர் என்ன செய்தார்கள், மரித்து போனார்கள். இன்னொன்று புரிஞ்சுக்கோங்க, நம்ம ஆளுங்க சொல்ற இந்த கணக்கெல்லாம் என்ன செய்ய முடியாது, நம்ப முடியாது. பாதியும் சொல்லுவாங்க, பாதிக்கு கீழே சொல்லுவாங்க, பாதிக்கும் முழுசுக்கும் பாதியிலையும் கூட என்ன செய்வாங்க, முக்கால்வாசி கூட சொல்லுவாங்க. அதனால இது உத்தேசமாக நீங்க என்ன செய்யுங்க, வச்சுக்கோ. 70 லட்சமா, சரி 1 கோடி அப்படின்னு என்ன செய்யணும், மனசுல என்ன செஞ்சிருக்கணும், வச்சிடணும். அப்படிதான் நீங்க எல்லாத்தையும் கணக்கு போடணும். இருக்கிற புள்ளி விவரங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். 1945 வியட்நாம் தேசத்தில் ஏற்பட்ட பஞ்சம். 1945 வியட்நாம் தேசத்தில் ஏற்பட்ட பஞ்சம். 20 லட்சம் பேர் மரித்தார்கள். 20 லட்சம் பேர் மரித்தார்கள். 1958 சீனாவில் மகா கொடிய பஞ்சம் உருவானது. சீனாவில் 1958 மகா கொடிய பஞ்சம். ஆனா கவனிங்களேன், ஆனா சொல்ல போனா இருக்கிற பஞ்சத்திலேயே அதிகமா கொடிய பஞ்சமாய் வந்தது இந்த பஞ்சம் தான். 1958 சீனாவில் வந்த பஞ்சம். அந்த நேரம் அவர்கள் கொடுத்த புள்ளி விவரம் என்ன தெரியுமா, 3-4 லட்சம் 3-5 லட்சம் பேர் தான் என்ன செய்தார்கள், இறந்து போனார்கள்னு சொன்னாங்க. ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் உண்மையில ஜனங்கள் எத்தனை பேர் மரித்தாங்க தெரியுமா, 4.5 கோடி ஜனங்கள் மரித்தார்கள். 4,50 லட்சம் பேர் மரித்து போனார்கள் பஞ்சத்துல. 4.5 கோடி ஜனங்கள் மரித்து போனார்கள்.
1994 இருந்து 98 வரையிலும், 1994 இருந்து 1998 வரையிலும் வடகொரியாவில் ஏற்பட்ட, வடகொரியாவில் ஏற்பட்ட பஞ்சம். வடகொரியாவில் இது 30 லட்சம் பேர் மரித்தார்கள். 30 லட்சம் ஜனங்கள் மரித்தார். ஒன்றும் ஆயிரக்கணக்கில் பாருங்களேன், எல்லாம் லட்சமாக தான் இருக்குது ஒரு நாட்டை எடுத்தாலே. அல்லேலூயா, எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கு பாருங்க. சரியா, பார்த்தீங்களா? நான் ஃபஸ்ட்டு 1907, 20ன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ பக்கம் நெருங்கி வருது. பார்த்தீங்களா? வருஷம் எல்லாம் பாருங்களேன், பக்கத்தில் என்ன செய்யுது, நெருங்கி வருது. இது மேஜரா அதிகமாக இருந்த புள்ளி விவரங்கள் மட்டும்தான் என்ன செய்யப்பட்டிருக்கோம், சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் இதில் சின்ன பஞ்சங்கள் நிறைய இருக்குது, அதெல்லாம் எழுதின நோட்டு பத்தாது. சரியா, அதெல்லாம் நிறைய இருக்குது. அதுலலாம் லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கிலையும் என்ன செஞ்சிருக்கிறார்கள், மரித்திருக்கிறார்கள். ஓகேவா, அதெல்லாம் இருக்குது. அடுத்து 2010 இருந்து 2012, இப்போ ரீசெண்டா 2010 இருந்து 2012 சோமாலியா பஞ்சம். அது கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல? ஆமாம், நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அவர்கள் சொல்லியிருக்கிற கணக்கு என்ன தெரியுமா? எத்தனை பேர் இறந்தாங்கன்னு? 3 லட்சம் பேர் இறந்தாங்கன்னு. ஆனால் மேலே இறந்து போனாங்க. அதில் ஒரு ஃபோட்டோகிராஃபி வந்துச்சு, உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? ஒரு குழந்தை அப்படி கமந்து பசியாக இருக்கிற மாதிரி, பின்னாடி ஒரு கழுகு உட்கார்ந்து இருக்கிற மாதிரியும் வந்துச்சு. பார்த்தீங்க? எத்தனை பேர் பார்த்தீங்க அது? அந்த ஃபோட்டோ பார்த்த ஞாபகம் இல்லையா? போங்க, அது எவ்வளோ ட்ரெண்டிங்காக வந்தது, எவ்வளவு இதாக போயிட்டு இருந்துச்சு. அந்த பையன் எப்படி இருக்கான், வீட்டில் சாப்பாடு இல்லை, ஏதோ ஒரு தோட்டத்துக்கு பக்கத்தில் அவன் குனிஞ்சி அவன் சாகிற நிலைமை, குட்டி குழந்தை, சின்னதாக இவ்வளோதான் இருக்கும் அந்த குழந்தை. ஆமாம், அவங்க என்னன்னா அவனுக்கு வீட்டில் சாப்பிட ஒன்றும் இல்லை. அவன் வெளியே ஏதோ புல்லை எடுத்து வாயில் வச்சு கடிச்சு குனிஞ்சி உட்காந்து சாப்பிடக்கூட சத்து இல்லாமல் குனிஞ்சு கிடந்து என்ன செய்கிறான், அந்த புல்லை கடித்து சாப்பிடுகிறான். பின்னாடி ஒரு கழுகு காத்து இருக்குது. எதுக்கு தெரியுமா? இவன் சாவான், இவனை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது உயிரோட இருக்கும், என்ன செய்யாது, சாப்பிடல. அவன் செத்ததுக்கு அப்புறம் அவனை என்ன செய்யணும்? எந்த வருஷத்துல? 2012, 13 இப்போ நடந்த சம்பவம் சொல்லுகிறேன் நான். 2017 பக்கத்துல வந்துருச்சு. பார்த்தீங்களா? இப்போ அங்கே சொமாலியில இன்னும் என்ன செய்யுது, அந்த பஞ்சம் திரும்பவும் வந்திருக்கிறது. திரும்பவும் அதே சொமாலியில அதே பஞ்சம் என்ன செய்கிறது, வந்திருக்கிறது. சூடான், சவுத் சூடான் என்று சொல்லுகிற நாட்டிலையும் பஞ்சங்கள் 2017 உருவானது. 2024 போன வருஷம் பஞ்சம் எங்க தெரியுமா? அதே சூடான்லையும் பஞ்சம் இருக்கிறது. ஹைட்டி என்று சொல்லுகிற நாடு, ஏற்கனவே நம்ம நிலநடுக்கத்தில் பார்த்தோம் பாருங்களேன். அந்த நாட்டில் இப்போ திரும்ப என்ன வந்திருக்குதுன்னா பஞ்சம் வந்திருக்கிறது. 2024 பஞ்சம் வந்திருக்கிறது. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பஞ்சம் ஸ்ரீலங்காவில் நடந்தது, தெரியும் தானே? எல்லாம் இருந்தும் என்ன செய்ய முடியல, வாங்க முடியல, விலைவாசி எல்லாம் கூடிவிட்டது. அது ஒரு விதமான பஞ்சமா இருக்கிறது. அல்லேலூயா. ஓகே, இனிமே சொல்றதுதான் ரொம்ப முக்கியமான கருத்துக்கள். கவனமா கேளுங்க, சரியா? உங்களுக்கு நோட்ஸ் வருமோ நீங்க அதை வாங்கிக்கோங்க, சரியா? நோட்ஸ் வருமோ அதை எழுதிக்கோங்க. ஒரு புள்ளி விவர கணக்குப்படி நான் உங்களுக்கு சொல்றேன், கேளுங்க. ஒரு புள்ளி விவர கணக்குப்படி ஒரு நாள், இன்னைக்குன்னு எடுத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உலகத்துல 90 கோடி மக்கள் உணவில்லாமல் சாப்பிடாம படுக்கைக்கு போகிறார்கள். ஒரு நாள் மட்டுமே. ஒரு நாள் சாப்பிடறதுக்கு முடியாம, சாப்பிட ஒன்றும் இல்லாம, சாப்பிட முடியாமன்னு இல்லை, சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லாம என்ன செய்கிறார்கள்? நைட்டு என்ன செய்கிறார்கள்? படுக்கை அறைக்கு போய் படுக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, சாப்பிட ஒன்றும் இல்லை, போய் படுத்துக்கிறாங்க. சரியா? இதுல இன்னும் சொல்ல, இது 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 ஒரு புள்ளி விவரம். அடுத்து ஒரு
ஆமாம், ஒரு ஒரு ஆண்டில் இந்த ஒரே நாளில் ஒரு நாள் கணக்கெடுப்பின்படி பார்த்தோம்னா 200 கோடி குழந்தைகள் 200 கோடி குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைவாக காணப்படுகிறார்கள். ஊட்டச்சத்து குறைவாக 200 கோடி குழந்தைகள் என்ன செய்கிறார்கள்? காணப்படுகிறார்கள். ஓகேவா? அடுத்து எய்ட்ஸ், மலேரியா, காச நோய். இந்த எய்ட்ஸ், மலேரியா, காச நோய் நீங்க எதெல்லாம் மேஜரான வியாதியா நினைக்கிறீர்களோ அந்த நோயால் இறப்பவர்களை விட பசியால் இறப்பவர்கள் அதிகம். உணவில்லாமல் இறப்பவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். ஓகேவா? கணக்கின்படி, ஒரு கணக்கின்படி, புள்ளி விவரத்தின்படி ஒரு வருஷத்துல 50 லட்சம் குழந்தைகள் மட்டும் சாப்பாடு இல்லாம செத்து போறாங்க. 50 லட்சம் குழந்தைகள் ஒரு வருடத்துல சாப்பாடு இல்லாம. ஹலோ, எல்லாரும் கவனிக்கிறீங்க தானே? எல்லாரும் கவனிக்கிறீங்க தானே? மரித்து போகிறார்கள் கடந்த நாட்கள்ல. ஓகே, ஃபர்ஸ்டெல்லாம் யுத்தம் நடக்குதுன்னா, ஒரு நாட்டினுடைய யுத்தம் நடக்குதுன்னா அவருடைய போரை வைத்து நடக்கும். அவருடைய இராணுவத்தின் பலத்தின் நிமித்தமாக அங்கே இங்கே என்ன செய்வார்கள்? அடிப்பார்கள். இல்லைன்னா எண்ணெய், அதாவது மெயினாக என்ன செய்யும், பெட்ரோல் டீசல்ல தான் பெருசாக என்ன செய்யும், அடி இங்கே அங்கே ஒவ்வொரு நாட்டுக்கு என்ன செய்யும், விரோதங்கள் காணப்படும். இனி எதிர்காலங்களில் இந்த யுத்தங்கள் எல்லாம் எண்ணெயை வைத்தோ வேற எதையும் வைத்து நடக்காது. இனி எதிர்காலங்களில் யுத்தங்கள் தண்ணீருக்காக நடைபெறும். அல்லேலூயா. கண்டிப்பா நடக்கும். தண்ணிக்காக யுத்தங்கள் என்ன செய்யும், நடைபெறும். இந்த நாட்டுல தண்ணி நிறைய இருக்குதுன்னா பக்கத்து நாட்டுக்காரன் என்ன செய்வான், தண்ணி கேட்பான். அப்ப என்ன செய்யணும், இங்கிருந்து தண்ணி கொடுக்கணும். கொடுக்கலன்னா அவன் என்ன செய்வான், அங்கிருந்து அழிப்பான். இது நடக்கும். அல்லேலூயா. முழு உலகமும் தண்ணீர் இல்லாத பிரச்சனையை சந்திச்சுட்டு தான் இருக்குது. இப்பவும் சந்திச்சுட்டு தான் இருக்குது. ஏதோ நமக்கு ஆண்டவர் கிருபையாக கொஞ்சம் தண்ணியை கொடுத்துருக்கிறாரு. ஆமா, தண்ணியை திறந்து விடாதீங்க. ஆமா, சிலர்லாம் குளிக்கிறதுக்குன்னு பாத்ரூம் ஏறிட்டாங்கன்னா, இல்லை நான் இது ப்ராக்டிக்கலாக நம்ம இதெல்லாம் என்ன செய்யணும், யோசிக்கணும். நமக்கு ஒரு 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 கட்டுக்கோப்பு இருக்கணும். பாருங்களேன், கிறிஸ்தவனாக இருக்கிறவனுக்கு உள்ள ஏரியாச்சுன்னா 1.5 மணி நேரம் தண்ணியை ஊற்றுவாங்க. திறந்து விட்டுட்டு இவங்க என்னமோ அப்படியே ராஜ பரம்பரை நீராடுறது. அப்படி இருக்கக்கூடாது பாருங்களேன். ஆமாம், குளிக்கிறதுக்கு ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கணும். உனக்கு 10 பக்கெட் இருந்தால் தான் எனக்கு குளிச்ச மாதிரி இருக்கும்னா நீ குளிக்காத, ஏன் கடலில் போய் விழுந்துக்கங்க. ஆமாம், நல்லா குளிக்கலாம் உள்ள கடந்து. ஆமாம், இல்லை நல்ல ஏரி இருக்குன்னா சேந்தமங்கலம் போகிற வழியில் கோனேரிப்பட்டி தாண்டது நல்ல ஏரி இருக்கு, போய் விழுந்து நல்லா குளிங்க உள்ள கடந்து. அப்படி இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், கரெக்டாக இருக்கணும். இதெல்லாம் ரூலாக இருக்குது. பாகிஸ்தானில் அவருடைய ரூல் படி என்ன தெரியுமா, அவருடைய ரூல் படி அவருடைய சட்டம் என்ன சொல்லுதுன்னா, 1000 நாட்களுக்காவது அவசர கால தேவைக்காக ஒரு வீட்டில் தண்ணீர் என்ன செய்யப்பட்டிருக்கணும், சேமிக்கப்பட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான்ல சட்டமே இருக்குது. ஆனா அவர்கள் பிரயாசப்படுகிறார்கள். 30 நாளைக்கு மேல அவர்களால் சேர்த்து வைக்க முடியல. புழு வராம சேர்த்து வைக்கலாம். அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிறதுல புழு வரலையே. ஆமா, வெயில் பட்டாதான் புழு வரும். வெயில் படாம வச்சோம்னா புழு என்ன செய்யாது, வராது. ஆமா, வெயில் படாம சூடு படாம நல்லா கவர் பண்ணி வச்சோம்னா உங்களுக்கு எல்லாமே சொல்லி தரணும் போல இருக்குது. ஆமா, புழு என்ன செய்யாது, தொட்டியில வராது. அப்ப அதை பத்திரமா நினைச்சிக்கணும். ஓகே ஓகே 1990ஆவது வருடத்துல 50%, அதாவது 50% சீனாவில் இருந்த ஆறுகள் எல்லாமே என்ன, நீர்நிலைகள் எல்லாமே இப்போ என்ன காணாமலே போயிடுச்சு. அப்படின்னா 25,000 நீர்நிலைகள் சீனாவில் இன்னைக்கு இல்லை. 50,000 இருக்க வேண்டியதுல 50,000 இருக்கிறதுன்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. அந்த 50,000த்துல 25,000 நீர்நிலைகள் இன்னைக்கு இல்லை. எல்லாமே என்ன செய்யப்பட்டது,
அழிக்கப்பட்டு போய்விட்டது. ஆஸ்திரேலியா நாட்டில் குயின்ஸ்லாண்ட் என்று சொல்லுகிற இடத்துல தண்ணீர் பற்றாக்குறையால் எல்லா கால்நடைகளும் அழிந்து விட்டது. ஆஸ்திரேலியாவில் குயின்ஸ்லாண்ட் என்று சொல்லுகிற இடத்துல எல்லா கால்நடைகளும் என்ன செய்யப்பட்டது? அழிந்து போனது. இவைகளை எல்லாம் காணும் போது இயேசு சீக்கிரம் வரப்போகிறாரு. அல்லேலூயா. இதில் ஒன்னே ஒன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். எத்தனையோ பேர் ஒரு நாள் 90 கோடி மக்கள் உணவில்லாமல் என்ன செய்கிறாங்க? உணவில்லாமல் தன்னுடைய படுக்கைக்கு போகிறாங்க. அப்போ எவ்வளவு அளவு எல்லாரும் கவனிக்கணும். கண்டிப்பாக எல்லாரும் கவனிக்கணும். யாரும் உங்களுக்கு ஒரு பிஸ்கட் ஆனாலும் ஒரு பிஸ்கட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி என்ன செய்யாதீங்க, போடாதீங்க. கவரில் எல்லா பிஸ்கட்டும் சாப்பிட்ருப்போம், கீழே ஒரு பிஸ்கட்டு 2 பொடி பொடிஞ்சிருக்கும். அது என்ன செய்வோம்? சுற்றி தூக்கி குப்பையில் போடுவோம். அப்படி செய்யாதீங்க, எனக்கு அது பிடிக்காது. அல்லேலூயா. ஒன்றும் வேஸ்ட்டு பண்ணக்கூடாது. நான் பிள்ளைகளுக்காக இருந்தாலும் ஒரு சோறு சாப்பாட்டு தட்டிலேருந்து கீழே விழுந்துச்சுன்னா எடுத்து உள்ளே போட்டு சாப்பிட்டு தான் சொல்லுவேன். எங்கே உட்காந்துருக்குறாங்கன்னெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். கீழே சிந்தாமல் சாப்பிடு அப்படி தான் சொல்லுவேன். அல்லேலூயா. ஆமாம், நம்மளும் அந்த பழக்கத்துக்கு கொண்டு வரணும். பாருங்களேன், சாப்பாடு கொஞ்சம் மீதி வருதுன்னு வைங்களேன். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆமாம், என்னென்னா ஒரு சாப்பாடு மீதி வருது, கொஞ்சம் சாப்பாடு மீதி வருதுன்னா அதை உடனே ஒரு கண்டெய்னர்லையோ ஏதோ ஒரு சின்ன டப்பாவில் போட்டு, ஒன்றும் இல்லைங்க, கண்டெய்னர் வாங்க காசு இல்லைன்னா ஒரு கவரில் போடுங்க. பிளாஸ்டிக் ஒரு கவரில் போட்டு இருக்கிற மீதி குழம்பு அதில் என்ன செய்யுங்க, ஊற்றுங்க. ஊற்றிட்டு இப்படி ரோட்டில் போனீங்கன்னா எத்தனையோ பேர் படுத்திருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் கொடுத்துங்க, சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க. சாப்பிட்டேன்னு இருந்துச்சுன்னா கொடுக்காதீங்க. அவங்க என்ன செய்கிறாங்க தெரியுமா? சாப்பிட்டேன் வேண்டாம்ப்பான்னு சொல்லிட்டாங்கன்னா இல்லை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யாதீங்க, கொடுக்காதீங்க. அவங்க என்ன செய்கிறாங்க தெரியுமா? அதை எடுத்து நாய்க்கு வச்சிடுறாங்க. அதையும் பார்த்தேன், இங்கே நம்ம ஊர்லேயே நடக்குது. சரியா? அதனால் சாப்பிடாம எத்தனையோ பேர் இங்கே இருக்கிறாங்க. இந்த சரௌண்டில் நீங்கள் போனீங்கன்னா நிறைய பேர் சாப்பாட்டுக்கு இல்லாமல் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுங்க, தயவு செய்து வேஸ்ட் பண்ணாதீங்க. சரியா? முடிந்த வரைக்கும் வேஸ்ட் பண்ணாமல் இருக்க முயற்சி பண்ணுங்க. ஓகேவா? ஆமாம், நம்ம சில நேரம் சிலதை எடுத்து ஏதாவது ஒரு கவரில் பொதிஞ்சு ஏதாவது ஒன்றில் இதை செஞ்சுருப்போம், வச்சுருப்போம். அப்படி தானே? ஏதாவது பக்கெட்டில் இருக்கும், ஏதாவது சேருக்கு அடியில் இருக்கும், ஏதாவது போர்வை போத்தி இருக்கும். சரியா? ஏதாவது துண்டு மூடி இருந்திருக்கும். நமக்கு என்ன செய்யாது. ஆமாம், இதெல்லாம் சொல்கிறது புரிஞ்சுக்கோங்க, அவங்களுக்கும் புரியும். சரியா? அவங்களுக்கும் புரியும். சரியா? அப்போ அது இருக்கிறது நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. அதனால ஒருவேளை வந்துச்சுன்னா அது ஒருவேளை நீங்கள் அதை பார்க்குமோ உங்கள் மனசு சங்கடப்படணும். புரியுதா? மனசு சங்கடப்படணும். ஐயோ அப்படி வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும், மனசு சங்கடப்படணும். சரியா? அதனால வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுடைய ஆண்டவர் நம்மளை நல்லா வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் நல்ல சாப்பாடு தந்திருக்கிறாரு. ஆமாம், இந்த அரசாங்கத்தின் மூலமாக 20 கிலோ 18 கிலோ 20 கிலோ சிலர் 25 கிலோ 28 கிலோ வரையிலும் வாங்குறீங்கன்னு நினைக்கிறேன். அரிசி அப்படி தானே? ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. நல்ல அரிசி கிடைக்கும், சூப்பர் அரிசி தான், சாப்பிடலாம். ஆமாம், புரியுது தானே? ஆமாம், அது நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வேஸ்ட்டு பண்ணாதீங்க. அது யாருக்காவது பிரயோஜனமாக இருக்கட்டும். ஆண்டவர் நம்மளை நடத்துகிறாரு, எல்லாத்துக்கும் கணக்கு கொடுக்கணும். புரியுது தானே? யாருக்கு? ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும். நியாய தீர்ப்பு நாளில் எல்லாத்துக்கும் கணக்கு கொடுக்கணும். அப்போ கணக்கு கொடுக்குமோ அவர் கேட்குமோ நீ என்ன பதில் சொல்லுவாய்? அல்லேலூயா. புரியுதானே? ஆமாம், எல்லாத்துக்கும் கணக்கு கொடுக்கணும். நன்மை செய்திருந்தாலும் கணக்கு கொடுக்கணும், தீமை செஞ்சிருந்தாலும் கணக்கு கொடுக்கணும். நன்மை செஞ்சிருந்தோம்னா தைரியமாக கணக்கு கொடுப்போம், தீமை செஞ்சிருந்தா கரெக்டாக கொடுத்து தான் ஆகணும். அங்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம தப்பாக சொன்னோம்னா வானத்தையும் பூமியும் சாட்சியாக கூப்பிடுவாங்க. அல்லேலூயா. அதையும் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். வானத்தையும் பூமியையும் சாட்சியாக கூப்பிடுவார். நம்ம செஞ்ச இடம், நம்ம பண்ணின தப்பு எல்லாமே நம்ம முன்னாடி டிஸ்பிளே ஆகும். ஹலோ, ஆண்டவரால் முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் செய்வார், நம்ம முன்னாடி டிஸ்பிளே ஆகும். அந்த நேரத்தில் நீங்கள் மாற்றி சொல்லிட முடியுமா? இல்லை இது நான் இல்லையே அப்படி சொன்னால் உன் மூஞ்ச காட்டுவார் ஆண்டவர். அல்லேலூயா.
ஆமாம், அதனால எல்லாவற்றிலையும் ஞானமாய் நடத்தப்பட ஆண்டவர் உதவி செய்வாராக. கடைசி நாட்களில் நிலநடுக்கங்களும் பஞ்சங்களும் வந்து கொண்டிருக்கிறது. நம்மை ஆயத்தமாக்கி கொள்வோம். இப்போவே கர்நாடகாவுக்கும் இங்கேயும் பிரச்சனை. எதுக்கு பிரச்சனை? உள்ளேயே இவ்வளோ பிரச்சனை. அடுத்து நாட்டில் வந்துச்சுன்னா அல்லேலூயா. போன வருஷம் கர்நாடகாவில் தமிழ்நாட்டில் இருந்து வெளியே இருந்து வந்து எந்த ஃப்ளைட்டை கூட கீழே இறங்குறதுக்கு என்ன செய்யலை, விடலை. போன வருஷம் செப்டம்பர் மாதத்தில் அன்னைக்கு நைட்டு நான் கர்நாடகாவில் இருக்கிறேன், சரியா? ஆனால் எப்படி ஏதோ கிருபை ஆண்டவர் அந்த அந்த நேரம் வந்து கொஞ்சம் ஃப்ளைட்டு டிலே ஆகி அதுக்கு கொஞ்சம் லேட் ஆகி அப்புறம் ரைட்டு தான் வந்து இறங்குச்சு அங்கே பெங்களூரில். அப்போ அந்த அவ்வளவு பெரிய பிரச்சனைகள் என்ன செய்துட்டு இருக்குது, போயிட்டு இருக்குது இந்தியாவுக்குள்ள. இந்தியாவுக்குள்ளேயே எவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்குது. இனிமேல் இது பெருசாகிறதுக்கு பெரிய நேரம் எல்லாம் கிடையாது பாருங்களேன், சீக்கிரமாக சம்பவிக்கும். வருகை சீக்கிரமாக இருக்குது. பரிசுத்தமாகுங்க, ஆயத்தமாகுங்க, ஒப்புரவாகுங்க, சமாதானமாயிருங்க. அல்லேலூயா. சத்தமாக இல்லையா? பரிசுத்தாவியான பொறுத்தவர்களாக கண்களில்